class 11th standard, subject chemistry, unit 6th unit, lesson gaseous state. Gaseous state நாம last class பார்த்தது pressure and volume correction of van der Waals equation. அடுத்து நம்ம பார்க்குறது pressure volume isotherms of carbon dioxide. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாயுவினுடைய அழுத்தத்துக்கும் அதனுடைய பருமனுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி பார்க்க போகிறோம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம திரவமாக மாற்றுறதுக்கு இந்த தொடர்பை நம்ம தொடர்பின் மூலமாக அதனுடைய பயன்பாட்டை அறியலாம். இதை ஆண்ட்ரியூஸ் ஐசோதர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தாமஸ் ஆண்ட்ரியூஸ் என்ற சயின்டிஸ்ட் இதை என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை கண்டறிந்தார். அவருடைய கான்செப்டில் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஆண்ட்ரியூஸ் கேவ் த ஃபர்ஸ்ட் complete data pressure and volume, temperature, substance, gaseous and liquid state. ஒரு வாயு திரவமாக மாற்றுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா தேவைப்படுது. அந்த பர்டிகுலர் டேட்டா ப்ரெஷர் அண்ட் வேல்யூம், டெம்பரேச்சர் மூணுத்துக்கு இடையே உள்ள ஒரு தொடர்பை விளக்குது. பொதுவாக கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேசியஸ் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம லிக்விடாக மாற்ற முடியும். எந்த ஒரு கேஸையும் லிக்விடாக மாற்ற முடியுன்றது தான் கான்செப்ட்டு. அப்போ இந்த மாதிரி லிக்விடாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம், கூல் பண்ணலாம், அழுத்தலாம், வேல்யூமை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு முறை செய்கிறோம். ஸோ அப்படி செய்யும்போது எந்த முறை சிறப்பான முறையில் கார்பன் டை ஆக்சைடை லிக்விடாக மாற்ற முடியும், ஏன் கார்பன் டை ஆக்சைடை முதல்ல லிக்விடாக மாற்றணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தீயணைப்பானில் கார்பன் டை ஆக்சைடு தான் பயன்படுகிறது. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடை லிக்விடாக மாற்றி அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, சேமித்து வச்சு உடனே கார்பன் டை ஆக்சைடு அதாவது எங்கேயாவது ஃபயர் ஆகிடுச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடை ஏரை வெளியே ரிமூவ் பண்ணி உடனே என்ன பண்ணுறாங்க, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இல்லாத சூழலை உண்டாக்கி எரிதலை தடுக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன பண்ணுறோம், லிக்விடாக மாற்றுறோம். ஸோ அந்த கான்செப்டில் இந்த ஆண்ட்ரூஸ்னுடைய வேல்யூ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய செயல்பாடுகளை பற்றி இங்கே பார்க்கலாம். சரி, அவருக்கு படி கான்செப்ட் பண்ணால் லோ டெம்பரேச்சர் ஐசோதெர்ம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டு 30 டிகிரி செல்சியஸில் கூல் பண்ணுறோம். அப்படி கூல் பண்ணோம்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி வேல்யூம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க வேல்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 13 டிகிரி செல்சியஸில். ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் போடுறாங்க. கிராஃப் படி பார்த்திங்கன்னா ஏன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சரில் நமக்கு லிக்விடாக மாறுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 13 டிகிரி செல்சியஸில் ப்ரெஷர் குறைக்க அதாவது அதிகரிக்க வேல்யூம் குறைஞ்சி ஏபின்ற ஒரு லைன் கிடைக்கிது கிராஃபில். அப்போது லிக்விடாக மாறுற பின்ற இடத்த என்ன பண்ணுது, அது அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வரைபடம் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த வரைபடம். இந்த வரைபடத்தில் பிசி. ஸோ ஏன்ற இடம் வேல்யூம் அதிகமாக இருக்குது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூம் என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. ஸோ இங்கே குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஏசி, ஏபிக்கு அப்புறம் பிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பி இடத்துல லிக்விடாக மாற ஆரம்பிக்குது. அப்போ ப்ரெஷர்னுடைய தன்மை இன்னும் அதிகரிச்சிச்சுன்னா ஆனால் அது லிக்விட் ஆகிற தன்மை மாறி அமைஞ்சிருது. அப்போ இடையில் இவ்வளவு நீளமும் கேஸும் லிக்விடும் கலந்த கலவை கிடைக்குது. ஸோ பர்டிகுலர் ஏரியா என்ன கிடைக்கல, நமக்கு லிக்விடாக கிடைக்கல. அப்போ கண்டென்சேஷன் ரீஜியனாக, அதாவது வாயு மூலக்கூறு குறுக்குமடைதல் ரீஜியனாக தான் இருக்குது தவிர மொத்த வாயு மூலக்கூறும் லிக்விடாக மாறலை. லிக்விடும் கேஸும் கலந்த ஒரு விகிதமாக இந்த நீளத்துக்கும் அமையுது. ஸோ இது 13 டிகிரி செல்சியஸில். திரும்ப என்ன பண்ணுறோம், மேலும் டிகிரி செல்சியஸை குறைக்கிறோம். ஸோ வெப்பநிலையை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், அதிகரித்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதனுடைய லென்த் குறைஞ்சி 1க்கும் 2க்கும் இடையில் அதனுடைய நீளம் அமையுது. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ கேஸும் வேப்பரும் கலந்த கலவை. ஸோ மேலும் வெப்பநிலை அதிகரித்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது வேல்யூம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் கரெக்டாக 31.1 டிகிரி செல்சியஸில் ஒரு பாயிண்டில் கரெக்டாக
இருக்கிற எல்லா கேஸ் மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடும் லிக்விடாக மாறிடுது. ஸோ அந்த டெம்பரேச்சர் நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தமிழில் சொன்னால் நிலைமாறு வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதனுடைய கார்பன் டை ஆக்சைடு வாயுனுடைய நிலையை லிக்விடாக திரவமாக மாற்றக்கூடிய அந்த அமைப்பு, அந்த வெப்பநிலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரிட்டிக்கல் பாயிண்ட், நிலைமாறு புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். நிலை மாற்றத்தை தரக்கூடிய புள்ளி. அந்த வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், 1 டிகிரி செல்சியஸ். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கேசியஸ் மாலிகுல் எந்த காரணத்தை கொண்டும் லிக்விடாக மாறதே கிடையாது. ஸோ அதுதான் வந்து அடுத்த கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன பண்ணுற ஆண்ட்ரூஸ்ன்றவர் தான் ஐசோதர்ம்ஸ் கண்டுபிடிச்சாரு. இந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதை ரிட்டனில் பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொன்றா பார்த்தா நமக்கு புரியும். அடுத்து அதனுடைய தன்மைகளை அதே வரிசையில் இருக்காரு. எ லிக்விட் செப்பரேட் அலாங் த லைன் பிசி, போத் லிக்விட் அண்ட் கேஸ் கோ எக்ஸிஸ்ட் அண்ட் த ப்ரெஷர் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் ப்ரெஷர் தான். ஸோ அந்த நீளத்துக்கும். ஆனால் லிக்விடும் கேஸும் கோ எக்ஸிஸ்ட், ரெண்டு கலந்த கலவையாக கிடைக்குது. அட் சி த கேஸ் கம்ப்ளீட் கன்வெர்டட் இன்டு லிக்விட். சி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா முழுதுன்னா இது லிக்விடாக மாறிடுது. இஃப் த ப்ரெஷர் ஹையர் தென் அட் சி. ஸோ இதான் வந்து சினுடைய புள்ளியில் அதிக அளவு ப்ரெஷர் தரக்கூடியது. அந்த ப்ரெஷருக்கு மேலே இருந்தாலும் சரி அல்லது லோயராக இருந்தாலும் சரி அதனுடைய தன்மையில் மாற்றம் வந்து லிக்விடாக மாறாது. ஒன்லி த லிக்விட் கம்ப்ரெஸ்ட், ஸோ தர் நோ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் த வேல்யூம். ஸோ அந்த மாதிரி வேல்யூமில் எந்த மாற்றமும் இல்லாமல் ப்ரெஷர்னால் லிக்விடாக மாறக்கூடிய அமைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். தி சக்ஸசிவ் ஐசோதெர்ம்ஸ் ஸோ சிமிலர் ட்ரெண்ட் இன் தி ஷார்ட்டட் ஃப்ளாட் ரீஜன். ஸோ நம்ம வரைபடத்தில் பார்த்தா அந்த ஷார்ட்டட் ஃப்ளாட்டை சொல்கிறாங்க. தி வேல்யூம் ரேஞ்ச் இன் விச் த லிக்யூட் அண்டு கேஸஸ் கோ எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ ரெண்டும் கலந்த கலவையாக நமக்கு கிடைக்குது 31.1 டிகிரி செல்சியஸில். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வெப்பநிலை தான் நம்ம சொல்கிறோம் ரெடியூஸ் டு 0 அட் பாயிண்ட். 0ன்றது என்னென்னா கேஸஸ் இல்லாமல் லிக்விடாக மாறக்கூடிய அந்த பாயிண்ட். கார்பன் டை ஆக்சைடு கேஸ் liquefied completely at this point தான் வந்து critical point. This temperature is known as the liquefaction temperature or critical temperature. இது நிலைமாறு வெப்பநிலைன்னு சொல்லலாம் அல்லது நீர்மமாக்கக்கூடிய வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த இடத்துல அதனுடைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 73 atm. இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஷின். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை நம்ம லிக்விடாக மாற்றும் போது பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பர்டிகுலர் ப்ரெஷரில் தான் உருவாகும். அந்த ப்ரெஷர் 73 atm, 73 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் அது உருவாகுது. above this temperature carbon dioxide remains as a gas all pressure value. It is then proved mainly real gases behave the similar manner carbon dioxide. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரெஷரை நம்ம அதிகரித்தாலும் சரி அல்லது வெப்பநிலையை அதிகரித்தாலும் சரி மறுபடியும் என்ன பண்ணுது, லிக்விடாக மாறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அமையுது. தேங்க்யூ. see you next class.